ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, நம்ம துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்காக நன்றி. அந்த அன்பினால் முதுக்குவாரான இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தலினபடினால நன்றி. இயேசு எங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூமியில் காணப்பட்ட மாம்சம் ரத்தமும் உடையவராக பிறந்தபடினால நன்றி. கல்வாரில் எங்கள் பாவங்களையும் சாபல் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து அதற்கு நன்றி. மரத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கை கொடுத்து விட்டபடினால நன்றி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து கிடந்த என்னையும் எங்களையும் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்கள் உட்கார செய்தபடினால நன்றி. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி முத அன்பின் மாட ராஜ்யத்தை உட்படுத்தினபடினால நன்றி. அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தபடினால நன்றி. எங்களை திக்கற்றலாக விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவரை தேற்றரவாளனுக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கான வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதன்படி உண்மையிலும் போதுமானவருமாக இருக்கிறவரே, இந்த நாளிலும் நான் தியானிக்கிற வேத வசனங்களை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக் கொடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். எண்ணி எண்ணி துதி செய்வார், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில்? எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில்? எண்ணி எண்ணி துதி செய்வாய், உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மையப்படுவதாக. இதனாலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20 to 24 வசனம் வரைக்கும் வாசித்து நாம் தியானிப்போம். எசேக்கியேல் சாப்டர் 18 verses 20 to 24. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதுமில்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதுமில்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. அவன் செய்த எல்லா மீறுதல்களும் நினைக்கப்படுவதில்லை, அவன் தான் செய்த நீதியிலே பிழைப்பான். துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சகல அருவருப்புகளின் படியும் செய்வானேயாகில் அவன் பிழைப்பானோ? அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை. அவன் செய்த துரோகத்திலேயும்
அவன் செய்த தன் பாவத்திலேயும் சாவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று ஆவியானவர் தீமோத்தேயுவுக்கு நிருபத்திலே பவுலை கொண்டு சொல்லியிருக்கிற காரியங்கள் கட்டுப்படுத்த முடியாத காலங்கள் வரப்போகிறது. எனவே இப்படிப்பட்ட காலத்திலே நாம் ஆண்டவருடைய கிருபைகளை பற்றி கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பலமுள்ளவராக இருக்க வேண்டியது அவசியம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சம்பவித்ததோ அதுதான் அந்த கடைசி நாட்களிலே திருச்சபையில் இருக்க விசுவாச மக்களுடைய வாழ்க்கையில் உலகத்தில் நடக்கப் போகிறது. நோவாவின் நாட்களில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமார் வரும் காலத்திலும் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்லிவிட்டார். இந்த நாட்களிலே நாம் யாருக்கு பிரியமாக நாம் நடக்க விரும்புகிறோம்? நம்முடைய பிரியமா, நம்முடைய குடும்பமா, உலகமா, அல்லது ஆண்டவருக்கு பிரியமானதா எது என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து கொள்ளுதல் அவசியம். எபேசியர் 5:10 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று நீ சோதித்து அறியுங்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தங்களுடைய வரங்களை கொடுத்திருக்கிறார், தாளந்துகள் இருக்கிறது. ஒவ்வொரு ஸ்தாபனங்களிலும் ஒவ்வொரு விதமான கொள்கைகள், அதன் அடிப்படையில் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து போகிறார்கள். எப்படி இருந்தாலும் இயேசுவே நமக்கு கிரயம் கொடுத்து நம்மை மீட்டு கொண்டவர், அவருக்கு நாம் சொந்தமானவர்கள். அவர் தம்முடைய சத்திய வேதத்தை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அந்த சத்திய வேதத்தின் அடிப்படையில், அவருடைய உபதேசத்தின் அடிப்படையில் நாம் வாழ்ந்தால்தான் ஆண்டவருடைய பிரியமான வாழ்க்கையாக அது இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை திருசாந்தமாக பார்க்கிறோம். 1 Corinthians 10:11 வாசிக்க, இவைகளெல்லாம் திருசாந்தங்களாக அவர்களுக்கு இஸ்ரவேலுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் மூலமாக ஒரு சந்ததி வந்தது. அந்த சந்ததி 70 பேர் இருக்கும்போது எகிப்துக்கு போனார்கள். 400 வருடங்கள் கழித்து 430 வருடங்கள் முடிந்த அந்த தினமே கர்த்தருடைய ஜனமானது எகிப்திலிருந்து புறப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நோக்கி பிரயாணப்பட ஆரம்பித்தார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்காமல், ஆண்டுடைய வாக்குத்தத்தன் மேலே நம்பிக்கை வைக்காமல், வருகிற விசுவாச சோதனையிலே கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள், கர்த்தருக்கு விரோதமாய் பரீட்சை பார்த்தார்கள். காலேப் யோசுவா மாத்திரம் அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று அவர் நம்பி அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார்கள். ஆனால் மற்ற ஜனங்களோ வராந்திரத்திலே அழிக்கப்பட்டார்கள். யூதா 5:5 வாசிக்கிற, நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் தேவன் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வந்து யோசுவாவின் தலைமையிலே அந்த தேசத்திலே சமாதானத்தோடு குடியிருக்க பண்ணினார். ஆனால் அந்த ஜனங்கள் நாட்கள் ஆக ஆக ஆண்டவர் விட்டு வழி விலகி போக ஆரம்பித்தார்கள். வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே குடியிருந்தாலும் புறவினத்தாருடைய அவர்கள் பழக்க வழக்கங்கள், அவருடைய தெய்வங்கள், அவர்களோடு கொண்டு இருக்க உறவுகள், ஐக்கியங்களிலே அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் அவர்கள் வாழ்க்கை, அவர் சிந்தைகள் செயல்பட ஆரம்பித்தது. செயல்களிலும் அதை காண்பிக்க ஆரம்பித்தார்கள். அதனால் நியாயாதிபதி புத்தகத்தில் பார்க்கும் பொழுது அவர்களுடைய உடைமைகளெல்லாம் புறவினத்தார் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போய்விட்டார்கள். ஆண்டவர் நோக்கி ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணினார்கள். ஆண்டவர் இரட்சகர்களை எழுப்பினார். திரும்பவும் கொஞ்ச நாள் ஆண்டவர் பயந்து வாழ்ந்தார்கள். மறுபடியும் வழி விலகி போனார்கள். திரும்பவும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள். ஆண்டவர் ஒரு இரட்சகரை எழுப்பினார். இவ்விதமாக அவர்கள் எப்பொழுதும் வழி போகிற இருதயம் உள்ளவர்களாகவே இருந்தார்கள். அவங்க நினைத்தாங்க, நமக்குன்னு ஒரு ராஜா இருந்தாக்கா இப்படியெல்லாம் நடக்காது, நமக்கு ராஜா யாரும் இல்லை, தீர்க்கதரிசி இதுதான் யாராச்சும் தான் அப்பப்போ யாராச்சும் ஒரு இரட்சகரை எழுப்பி கொண்டு இருக்கிறார், ஆனால் நமக்குன்னு ஒரு ராஜா இருந்தால் அவன் எல்லாத்தையும் நடத்துவார் அப்படின்னு அவன் நம்பிக்கொண்டு இருந்தாங்க. ஆனால் அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். சாமுவேலுக்கு அது பிடிக்கல. ஆனாலும் ஜனங்கள் அந்த காரியத்தை விரும்புகிறார்களே, அதனால் என்ன பிரயோஜனம் என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக சவுலை ராஜாவாக ஆண்டவர்களை அபிஷேகம் பண்ணி அவளை ஏற்படுத்துகிறார். ஆனால் சவுலாலே ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியல, ஜனங்களையும் ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடத்தவும் முடியல. அதனால் ஆண்டவர் தன்னுடைய எழுதியதுக்கு ஏற்ற ஒரு தாசன் தாவீதை தெரிந்து கொண்டு அவனோடு உடன்படிக்கை பண்ணினார். ஆனாலும் தாவீதனுடைய பிள்ளைய சாலமோனுடைய வாழ்க்கையில் அவன் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது. ஞானத்திலே குறைவில்லை, அவனை போலுக்கு ஞானவான் யாரும் இல்லை, அவனை போல ஐஸ்வர்யவான் யாரும் இல்லை. ஆனால் வாழ்க்கையானது ஆண்டவருக்கு பிரியமில்லாத நிலைமையில் போனபடினாலே அவனுக்கு பின்னாடி ரெகபயாம் ஜெரபயாம் என்று சொல்லி 2 பேருடைய நாட்களிலே தேசம் 2ஆக பிரிந்தது. வடக்கே இஸ்ரவேல் 10 கோத்திரமும், தெற்கே யூதேயா பெஞ்சமின் 2 கோத்திரமும் 2ஆக பிரிந்தது. அவர்களுக்கு ஒரு ராஜா, இவர்களுக்கு ஒரு ராஜா. இந்த நிலைமையில் வடக்கத்திய தேசத்தை அசிரியர்கள் சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள். தெற்கத்திய ராஜா பாபிலோனை சிறைப்பட்டு கொண்டு போகிறார்கள். இந்த நாட்களில் தான் தேவன் என்ன பண்ணுறார், தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். மேஜர் ப்ராஃபட், மைனர் ப்ராஃபட், பெரிய தீர்க்கதரிசி, சின்ன தீர்க்கதரிசி என்று சொல்லி அவளை எழுப்புகிறார்.
அவர்களை கொண்டு மறுபடியும் ஆண்டவர் தன்னுடைய அந்த வாக்குத்தத்தம் பண்ணின காரியத்தை நிறைவேற்ற அவர்களுக்கு விரும்புகிறார். ஆனாலும் அந்த ஜனங்களோ ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றவில்லை. இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கு பிரியமானது சோதித்து அறிந்து ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டோடைய இரக்கங்கள் கிருபைகள் கிடைக்கும். புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினாலே உண்டாகிற சந்தோஷம். இதை இன்றைக்கு ஊழியர்களும் உணர்ந்திருக்க வேண்டும், விசுவாசிகளும் உணர்ந்திருக்க வேண்டியது அவசியம். ஆனால் உலகத்தில் வருகிற பிரச்சனைகள், சோதனைகள், பாடுகள் இவைகளுக்கு மத்தியிலே அவர்கள் அந்த இலக்கை அவர்கள் நோக்கி பார்க்காமல் தங்களுடைய வாழ்க்கையிலே பின்வாங்கி போகிற மக்களாய் காணப்படுகிறார்கள். அப்படி நடக்கும் என்று 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒளி அந்த நாள் வராது என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்பாக 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதி வைத்தபடியே இந்த நாட்களிலே நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆரோக்கியமான உபதேசத்தை அவர்கள் பொறுக்க மனதில்லாமல் செவித்தென உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்றால் அது இன்றைக்கு வந்து கொண்டு இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. அது ரொம்ப வேகமாக நடக்கிறதை நான் பார்க்கிறோம். நோவாவின் நாட்களில் அக்கிரமம் மிகுதியாகிறது போல் இந்த நாட்களில் அக்கிரமமானது மிகுதியாகி கொண்டே போகிறதை பார்க்கிறோம். இன்னும் போக போக இன்னும் கொடிதாக மாறப்போகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் கர்த்தருக்கு பிரியமானது எது என்பதை அறிந்து உணர்ந்து செயலாற்ற வேண்டியது அவசியம். பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் தேவனுடைய நீதி அது நித்திய நீதி. 119ஆம் சங்கீதம் 142வது வசனத்தை வாசிக்கிறோம். Psalm 119 verse 142. உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். எனவே தேவனுடைய நீதி நித்திய நீதி. அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் தேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னதாக அவரவர்களுக்கு எது நலம் என்று தோன்றினதோ சரி என்று தோன்றினதோ அதன்படியே வாழ்ந்தார்கள். அவைகளிலும் மனசாட்சிக்கு பயந்து அது கடவுளுக்கு பிரியம் இருக்காது, அது தவறானது என்று உணர்த்தப்பட்டு வாழ்ந்த மக்கள் இருந்தார்கள். அவளை சீர்படுத்துவதற்கு எது தப்பு எது தப்பு இல்லை, எது பாவம் இல்லை என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தை கொடுத்து இவைகளெல்லாம் செய்யாத பண்ணாத என்று சொல்லி அவர்களை எச்சரித்தார். அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்த மக்கள், பிரியமாக வாழ்ந்த மக்கள் மிக மிக சொற்பம்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி அனுப்பின பின்னதாக அவர்களோடு கூட சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளை கொலை செய்கிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டையின் கீழே கூட்டி சேர்த்து கொள்வண்ணமா எத்தனை தரமோ உன்னை சேர்த்துக்கொள்ள மனதாக இருந்தேன், உனக்கோ மனதில்லை என்று சொல்லி. ஆனாலும் அவர்கள் பெருமை பாராட்டி கொண்டார்கள், நாங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி, விடுதலை அவர்கள் என்று எப்படி சொல்கிறீர். ஜனங்கள் இந்த பிரச்சனைகள் அதிகமாகிறதுனால என்ன பண்ணுறாங்க, அவர்களுடைய யோசனையின்படி என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, பிரச்சனைக்கு விடுதலை கிடைப்பதற்கு வழியை இவர்களே போதிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதே மாதிரி தான் இயேசு வாழ்ந்த நாட்களிலே பரிசேயர் உபதேசம், சதுசேயர் உபதேசம், ஏரோதனுடைய உபதேசம் என்று சொல்லி பலவிதமான யோசனைகள், பலவிதமான கொள்கைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள். ஜனங்களும் என்ன பண்ணாங்க, இவைகளை கடைபிடித்தால் நமக்கு விடுதலை கிடைச்சிரும், நமக்கு சமாதானம் வரும் என்று சொல்லி அவள் எண்ணினார்கள். அது நடக்கலை. கடைசியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்போ மார்க் 1:15 இப்படி வாசிக்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை வாசிக்கிறோம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். எனவே இறுதியாக யோவான் ஸ்நானகனை இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டோட வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதாக யோவான் ஸ்நானகனை அனுப்புகிறார். அவர் பிரசங்கம் பண்ணுறாரு, கேட்கல. இயேசுவும் அதே தான் பிரசங்கம் பண்ணுறாரு. ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிற அந்த நாட்களிலே அவர்கள் ஆண்டவர்கிட்ட அநேக அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அநேக அற்புதங்களை அவர் செய்து தான் இரட்சகர் என்பதை அவருக்கு வெளிப்படுத்தி இருந்தும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலுவையிலே ஆணி எடுத்து கொண்டால் புறக்கணித்தார்கள். அதே தான் இந்த கடைசி நாட்களிலே சத்தியத்துக்கு செவிய விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் என்றார். இன்றைக்கு அது நடந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே பழைய ஏற்பாட்டிலே நடக்கிற ஒரு சம்பவத்தை இன்றைக்கு நான் பார்க்கிறோம். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிறது ஜீவனோ மரணமோ நம்முடைய வாழ்க்கையிலே, அதை நம்முடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆனாலும் அந்த மக்கள் பின்வாங்கி போயிருந்தாலும் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மெசேஜ் ஆஃப் ஹோப், அவளுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நம்பிக்கை ஊட்டக்கூடிய வார்த்தைகளை இன்றைக்கு அவர்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிந்திருப்பார்கள் என்றால் உண்மையிலே ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே, தாவீதோடு பண்ணின உடன்படிக்கையின்படியே அவர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் இருக்கவில்லை. காரணம் அந்த மக்கள் தான். தேவன் மேலே எந்த விதமான குறைபாடும் கிடையாது. எனவே பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல, மனமாறன் மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. எனவே அநேக மேஜர் ப்ராஃபட்ஸ், அதாவது எசையாவை கொண்டு ஆண்டவர் எச்சரித்தார், எரேமியா கொண்டு எச்சரித்தார், எசேக்கியேலை கொண்டு எச்சரிக்கிறார். அப்புறம் தானியேல்,
அப்புறம் மைனர் ப்ராஃபட்ஸ் எல்லாம் அநேகர் வந்து அவர்களை திருப்பி மறுபடியும் ஆண்டவருக்கு பிரியமான வழியில் கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? தேவனை சேவிப்பது விருதா, அவருடைய கற்பனை கை கொள்வதனால நமக்கு என்ன பலன், இதோ அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோமே, தப்பு செய்கிறவெல்லாம் நல்லா இருக்கான், ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டு நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது என்று சொல்லி அன்றைக்கு அந்த மக்கள் ஆண்டவர் குரோதமாய் முறுமுறுத்தது போல் இந்த நாட்களிலும் விசுவாச மக்கள் அவர்கள் இன்றைக்கி முறுமுறுக்கிறாங்க, தேவனை பரீட்சை பார்க்குறாங்க. ஆனால் அவைகளுக்கு மக்கள் என்ன பண்ணால் தவறான ஒரு காரியம், தசம பாகத்தை கொடுத்துட்டா, காசை கொடுத்துட்டாக்கா எல்லாம் நல்லா இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்லி அந்த போதகர்கள் தாங்களும் போக மாட்டார்கள், போகிறே விட மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை கொடுத்து இன்றைக்கி அநேக கொள்கைகளை காண்பித்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை காட்டி மோசம் போகிற நிலைமை தான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசு வாழ்ந்த நாட்களிலும் அதுதான் நடந்தது. ஆனால் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்குள்ள வித்தியாசம் ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே வெளிப்படுத்தி காண்பிப்பார். மல்கியா தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும்போது இப்படி வாசிக்கிறோம். மல்கியா தீர்க்கதரிசி 3ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தில் வாசிக்கலாம். என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்று சொன்னால் அதற்கு முன்பதாக ஆண்டவர் காண்பித்தார், எகிப்தில் இதை காண்பித்தார். அதே விதமாக இஸ்ரவேல் சரித்திரத்தில் காண்பித்தார், காலேப் யோசுவா. அதே விதமாக தான் ஒவ்வொரு பிரியமாக வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையில் அந்த வித்தியாசத்தை காண்பித்தது போல தான் இந்த கடைசி நாட்களில் தேவன் அந்த வித்தியாசத்தை காண்பிப்பார். யாருக்கு பிரியமாக நடக்கிறோம். எனவே அந்த கர்த்தருக்கு பிரியமானது என்பதை இந்த நாட்களிலே தொடர்ச்சியாக 7 செய்திகளை நாம் தியானிக்க ஆவியாக உதவி செய்கிறார். அதில் ஒரு செய்தி தான் இன்றைக்கு நாம் எசேக்கியேலில் நாம் பார்க்கின்றோம். 3 முக்கியமான காரியங்கள். முதல் காரியம் வாசிக்கும்போது விக்கட் வேஸ் ஆஃப் காட்ஸ் பீப்புள், தேவ மக்களுடைய ஒரு தவறான அல்லது அக்கிரமமான ஒரு வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். வார்னிங் ஆஃப் அவர் லார்ட், ஆண்டவர் அவர்கள் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பை குறித்து நாம் பார்க்கின்றோம். 3வது வே ஆஃப் எஸ்கேப் ஆஃப் காட்ஸ் பீப்புள், தேவ மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தப்பித்து போடுகிற போக்கை அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதல் காரியம் விக்கட் வேஸ் ஆஃப் காட்ஸ் பீப்புள், தேவ மக்களுடைய ஒரு தவறான ஒரு வாழ்க்கை அல்லது கேட்டுக்கு போகிற ஒரு வாழ்க்கையிலே நாம் வாசிக்கின்றோம். இதே தான் மத்திய 7ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கிறோம். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாக இருக்குது, அதில் பிரவேசிக்க அநேகர், இடுக்கமான வாசலை உட்பிரவேசிக்க வகை பாருங்கள்னு சொல்கிறார். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாது என்று சொல்கிறார். இது கடைசி நாட்களிலே தங்களுக்கு இஷ்டமான பொருளை சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு போய்ந்து சாய்ந்து போகும் காண வரும். அக்கிரம் மீதியாவதனாலே அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முடிவு பெறிந்த நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பெறிந்த எதில் நிலைத்திருக்கணும்? சபையிலையா? சபையில் நிலைச்சி எந்த சபையில் நிலைச்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர்கள் நிலைச்சிருக்கணும். ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அந்த அன்பு தணிந்து போகும் இந்த கடைசி நாட்களிலே. எனவே அவர்கள் என்ன பண்ணுறாங்க? நோவாவின் நாட்கள் நடந்தது போலவே அக்கிரமம் மீதியாகக்கூடிய காலமாக இது இருக்கிறது. அது எப்படி இருக்கும் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தில் ஆவியானவர் பவுலை கொண்டு தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்தில் அதை எழுதி வைத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1-5 வசனம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இந்த வசனங்களில் வாசிக்கும்போது ஏறக்குறைய 20 காரியங்களை பார்க்கின்றோம். அவைகளிலே தேவ பக்தியின் வேஷனுக்கு வெளிப்புறமாக பார்க்கும்போது பக்தியுள்ள ஒரு மக்களாக காணப்படுவார்கள். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பலம் அவர்களுக்கு இல்லை. அதனால் ஆண்டோடைய பலம் இல்லாமல் கிருபையினாலே இருதயம் சிறப்படுகிறது நல்லது. பலவிதமான அந்நிய போதனைகளினால் அழைப்புண்டு தெரியாதருங்கள், கிருபையினாலே இருதயம் சிறப்படுகிறது நல்லது. கிருபை யாருக்கு கிடைக்கும்? எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறார் அவன் மேல் கிருபையாக இருக்கிறார். எனவே அந்த கர்த்தருக்கு பிரியமாக நாம் வாழ்ந்தால்தான் அந்த கிருபை நமக்கு கிடைக்கும். வசனம் சொல்லுகிறதுனால நமக்கு கிடைக்க போகிறது. நாள்தான் கிருபைகள் புதிதாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும். நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அதெல்லாம் நமக்கு தெரியும்.
தெரிஞ்சிருந்தாலும் வசனம் தெரிஞ்சிருந்து பிரயோஜனம்னு வாழ்க்கையானது ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கணும். ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும் என்பது தான். அதான் 2 Timothy 3:1 முதல் காரியமே வாசிக்கும் போது தற்பிரியராய். அந்த நாட்களிலே ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி வாழ்ந்தார்கள். ஆனால் போக போக கிருபையை போக்கடித்து கொண்டே போகும்போது என்ன ஆயிரும்னாக்கா, தன்னுடைய பிரியத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு போயிடும். பணப்பிரியம். ஒரு காலத்தில் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து தரித்திரமாக இருக்கிறத பற்றி கவலைப்படாமல் போதுமென்கிற மனதோடு வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனால் நாட்கள் ஆக ஆக மற்ற மனிதர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி பிறவனத்தாரை பார்த்தார்களோ அதேபோல் இந்த நாட்களே மற்றவர்களை பார்த்து அவங்களுக்கெல்லாம் அப்படி இருக்க நமக்கு இல்லையே, நம்ம உண்மையான தெய்வத்தை நம்புகிறோமே, விசுவாசிக்கிறோமே, பக்தியாக இருக்கிறோமே, நமக்கு ஏன் கிடைக்கல என்று சொல்லி சோர்ந்து போக ஆரம்பிக்கிறார்கள். அதில் பலவீனமான மக்கள் என்ன பண்ணுறாங்க, பிசாசின வஞ்சக வலையில் வீழ்ந்து விடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அநேக கூட்டங்களிலே போய் உன்னுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார், இன்றே செய்வார் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் இன்றைக்கி சொல்லி இன்றைக்கி மனிதர்களை வஞ்சிக்கிற காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கிறதை பார்க்கிறோம். எனவே கட்டுப்படுத்த முடியாத நிலைமைக்கு அவர்கள் வாழ்க்கை போய்விடும். அது திரும்பி வருது ரொம்ப கஷ்டம். எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் என்னுடைய வழிகளை அறியாதர் என்று கோபத்திலே ஆணையிட்டேன்னு சொல்லுவார். ஏன்னாக்கா அவர்கள் எப்பொழுது வழிவி போகிற இருதயம் உள்ள ஜனம். எப்போ அவர்கள் எண்ணங்களிலே தவறாக திரும்புகிறார்களோ அப்பயே ஆண்டவர் அவர்களை எச்சரிப்பார். அது உணர்ந்து கொள்ளும். நானும் அவங்க வழி விலகிட்டே போயிட்டுருக்காங்க, அதனால் அவருடைய இளைப்பாறுதலை பிரவேசிப்பது என்று கோபத்தில் ஆணையிட்டேன் என்று சொல்கிறதை நான் பார்க்கிறோம். ஸோ 2 காரியங்கள், தயர் டிஸ்ஒபீடியன்ஸ் அண்ட் தயர் டிஃபைல்மெண்ட். அவருடைய கீழ்ப்படியாமையும் அவர் கரைப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த கடைசி நாட்களிலே 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 6, 7, 8 வசனத்தை வாசிக்கிறோம். 1 Peter chapter 2 verse 6, 7, 8. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன், அதின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்தந்த ஸ்தாபனங்களிலே அந்தந்த சபையுடைய கொள்கைகளிலே கீழ்ப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா, செவி கொடுத்து கீழ்ப்படுகிறோமா என்றது உணராமல் அவர் என்ன பண்ணால் கர்த்தருக்கு விரோதமாக போகிறார்கள். எப்படி ஆதி நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய மனம் போல போனார்களோ, எப்படி தீர்க்கதரிசிகள் சொன்ன எச்சரிப்பெல்லாம் கேட்காமல் கீழ்ப்படியாமல் போனார்களோ அதே தான் இந்த நாட்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. 1 சாமுவேல் 15ஆம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும், பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் சர்வாங்க தகன பலிகளை பார்க்கலும் செவி கொடுத்தல் உத்தமம் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த நாட்களில் என்ன பண்ணுறாங்க, மனிதர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவராக இருந்து இடறுகிறார்கள். விசுவாசம் இருக்குது, ஆனால் ஆண்டோட உபதேசத்துக்கு அவர்கள் செவி கொடுக்கிறது. இது இயேசு 8ஆம் அதிகாரம் யோவானில் சொல்கிறார், நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னார். சொன்ன வார்த்தை சத்தியம், சொன்னபடியே அவர்கள் செய்வார். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னாலும் அவங்க நம்ப மாட்டேன்றாங்க, அது கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க ஆண்டோடைய வார்த்தைக்கு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்க நீங்கள் எல்லாரும் இடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன்னு சொன்ன உடனே நாங்கள் தான் உம்மிடத்தில் வந்துட்டோம்ல, உண்மை தானே ஆராதிக்கிறோம், உண்மை தானே நம்புகிறோம் அப்படி சொல்லி போகிறார்களே. அடுத்த வசனங்கள் எல்லாம் அந்த ஊழியர்களும் கவனிக்கிறதில்ல, சொல்கிறதில்ல, அங்கே இருக்க சபை மக்களும் அதை தியானிக்கிறதில்ல. அந்த ஆண்டோட வசனத்துக்கு எப்படி கீழ்ப்படியாமல் போகிறார். அடுத்த வசனம் வாசிக்கிறேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பால் கிடைக்கும். அப்பொழுது எப்பொழுது அவருடைய கற்பனை செவி கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது தான் ஆத்மாவுக்கு இளைப்பால் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது. ஏற்கனவே பாரம் சுமந்து தவிக்கிறோம், இதில் இவர் வேறு ஒரு சுமையை கொடுக்குறாரு அப்படின்னு தான் யோசிக்கிறாங்களே ஒழிய, சொல்லுகிறது ஆண்டவர் அல்லவா, எனவே சொன்னதை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாரே, இந்த நம்பிக்கை இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். பவுலுடைய வாழ்க்கையில் கூட சரீரத்தில் முள் கொடுக்கப்பட்டது, அது நீங்க முடி 3 முறை ஜெபித்தார், ஆண்டவர் கிருபை போதுன்ட்டார். ஆண்டவரே சொல்லிட்டார் கிருபை போதுன்னும் போது அதை பற்றி என் முள்ளை பற்றி அவன் கவலையெல்லாம் போயிடுச்சு. என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மையை பாராட்டுகிறேன். எப்படி அந்த மேன்மையை பாராட்டுதல் வந்தது, ஆண்டவர் அதை பற்றி கவலைப்படாதப்பா நான் இருக்கேன் உனக்கு அப்படின்ட்டார். அதே மாதிரி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். பிலிப்பியர் 4:6 வாசிக்கிறோம். ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எப்படிங்க கவலைப்படாமல் இருக்க முடியும்னு தான் கேட்குறாங்களோ ஒழிய, வசனம் சொல்லுதே அந்த சொல்லுகிற வசனத்தை விசுவாசிக்கிறார்களா? இல்லை. பலவிதமான போதனைகளுக்கு, மனிதனுடைய போதனைகளுக்கு தான் செவி கொடுத்து கீழ்ப்படுகிறார்கள் ஒழிய ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, மிக மிக சொற்பம். அதனால் வேதத்தில் வாசிக்கும் இந்த கடைசி நாட்களிலே இடரல் வருகிறது அவசியம் என்று சொல்கிறார். ஆனால் எவனால் இடரல் வருகிறது அவனுக்கு ஐயோ, என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான். ஆண்டவர் இடத்துல இடரல் ஆகிடக்கூடாது, ஆண்டோட வசனத்தில் அவர்கள் இடரை விடக்கூடாது.
அதனால தான் அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே மனித கற்பனை கீழ்ப்படுகிறாங்க, உலகத்தில் இருக்க அதிகாரத்தில் வேலை செய்கிற மக்களுடைய அதிகாரத்தை உயர் அதிகாரி கீழ்ப்படுகிறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மிக மிக சொற்பம். அதனால் டிஸ்ஒபீடியன்ஸ் அண்ட் டிஃபைல்மெண்ட் அது நிமித்தமாக என்ன ஆகுது, அவருடைய வாழ்க்கை கரைப்பட்டு வருகிறது, பாவத்தால் கரைப்படுது, உலகத்தால் கரைப்படுது. எனவே இப்படிப்பட்ட பலவிதமான போதனைகளினாலே அவர்கள் கரைப்பட்டு இருக்கிறார்கள். யூதா நிருபத்தில் வாசிக்கும் போது அந்த கள்ள போதல் கபடமுள்ள வேலையாட்கள் சபைக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, வாசல் வழியாக வேறு வழியாக வருகிற மக்கள் அவருடைய போதனைகளினாலே அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளிலே கரைகளாக இருக்கிறார்கள். அந்த கள்ள போதகர்களை நம்பிக்கொண்டு அவர்கள் விடுதலை கிடைக்கும் என்று எண்ணி இருக்கிறதையும் இழந்து போகிறாங்களே ஒழிய எல்லாவற்றிலிருந்து அவர்கள் விடுதலை கிடைக்கிறதே இல்லை. பொய்யான ஒரு விடுதலை நம்பி மாயையை நம்பி போகிறார்கள். யோனா 2:8 வாசிக்கிறபடியே பொய்யான மாயையை பற்றிக்கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கொடுத்துக் கொள்கிறார்கள். எனவே டிஸ்ஒபீடியன்ஸ் அண்ட் டிஃபைல்மெண்ட் அவள் மேலும் மேலும் கரைபட்டே போகிறாங்க. இதுதான் இந்த நாட்களிலே அந்த நாட்களிலே நடந்தது போலவே இந்த நாட்களில் நடந்து கொண்டு இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் கொடூரமாக நடக்கும். அதை நன்றாக தெரிந்து கொள்வதில் அவசியம். ஏன்னா கடைசி நாட்களில் கட்டுப்படுத்த முடியாத காலங்கள் வரும். ஆண்டோடைய கிருபையை போக்கடிக்கும் போது ஆண்டோடைய கிருபையினால் இருதயம் சிறப்பட்டிருந்தால் தான் இதிலிருந்து வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்தும் ஜெயம் வராது, ஜெயம் கர்த்தராலே தான் வரும். வெளிப்படுத்தின விஷயத்தில் 7 சபைக்கு சொல்கிற வார்த்தை என்ன, ஜெயம் கொள்ளுகிறோம் எவனோ. யார் ஜெயம் கொள்ள முடியும்? யார் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்கிறானோ அவனுக்கு தான் ஆண்டவர் அந்த ஜெயத்தை கொடுப்பார். நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே என்று பவுல் ரோமர் 8:36 சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே விக்கெட் வேஸ் ஆஃப் காட்ஸ் பீப்புள், தேவ மக்களுடைய தவறான கீழ்ப்படியாத வாழ்க்கை, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. அதனால தான் அந்த வசனத்தில் வாசிக்க எசேக்கியேல் 18 மறுபடியும் 21 வாசிப்போம். எசேக்கியேல் சாப்டர் 18:21 ஆன்வர்ட்ஸ். துன்மார்க்கன் தான் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டு நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. சரி, அந்த வசனத்தை வாசிக்கும்போது அவன் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய கற்பனைக்கு தான் செவி கொடுத்து கீழ்ப்படியணும். ஸோ 2வது காரியம் வார்னிங் ஆஃப் அவர் லார்ட், ஆண்டவர் கொடுக்குற எச்சரிப்பை அந்த வசனங்களிலே பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் கொடுக்குற எச்சரிப்பை இன்றைக்கு வாழ்க்கையிலே சொல்லுகிறது ஆண்டவர். எனவே எச்சரிப்பு சொல்லுறது ஆண்டவராக இருந்தால் அந்த வார்த்தையை நம்ம செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். 2 காரியங்கள் வாசியம், டிசைன்மெண்ட் அண்ட் அவர் டெசிஷன். அப்போ நாம் பகுத்தறிய வேண்டியது அவசியம். ஆண்டவர் எச்சரிப்பு கொடுக்குறாரு, அந்த எச்சரிப்பு கொடுக்குறது ஆண்டவர் ஆவியானவர் அல்லவா? அப்போ அந்த ஆவியானவருடைய எச்சரிப்பை நம்முடைய வாழ்க்கையை நாம் உணர்ந்து பயந்து செய்யணுமே. நோவாவை குறித்து பார்க்கிறோம். எபிரேயர் 11:7 வாசிக்கிறோம். நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் வீட்டாரை ரட்சிப்பதற்கு பேழையை ஆயத்தம் பண்ணினான். அதே மாதிரி இந்த கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. நடக்கும்போது சில பேர் சொல்கிறாங்க, இது எத்தனையோ முறை 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலும் இன்றைக்கு சில பேர் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த மாதிரி நடக்கணும்னு நான் நினைக்கவே இல்லைன்னு. இப்போ நடக்கிறத வச்சு முடிவு பண்ணக்கூடாது, இதை விட கொடூரமாக நடக்கும். மார்க் 13 தன் 19வது வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறுகிற வார்த்தையை கவனிப்போம். மார்க் சாப்டர் 13:19. ஏனெனில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அந்நாட்களில் உண்டாயிருக்கும். எனவே இதுவரைக்கும் சம்பவித்திராததுனாக்கா இதுவரை சரித்திரத்தில் ஆதியாமத்திலேருந்து எடுத்து பாருங்களேன். இதுவரைக்கும் என்னென்ன அக்கிரமம் நடந்துச்சு, என்னென்ன கொடுமை நடந்துச்சு, இதை விட இதுவரைக்கும் இல்லாத கடைசி நாட்களில் அது நடக்கும்னு எச்சரிக்கிறாரு. அதுக்கு ஒரு நல்ல செய்தி தப்பிக்கிற போக்கு என்ன, அது வரத்துக்கு முன்னாடியே நம்ம பறந்து போயிடுவோம். ஓ அப்படியா, ரைட், உடனே அதை தான் ஏற்றுக்கிறாங்களே ஒழிய அப்படி இருக்கா இல்லையா என்பதை அவள் யோசித்து பார்க்க தங்களுடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கறதில்ல. வெளிப்படுத்துகிற லவோதிக்கேயா சபைக்கு குறித்து பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்துகிற 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்க ரெவலேஷன் சாப்டர் 3:15 ஆன்வர்ட்ஸ். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல, நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாயிருக்கிறதை அறியாமல். இது ஆண்டவருடைய பார்வையிலே அவருடைய உண்மையான ஆவிக்குரிய நிலை. அந்த லவோதிக்கேயா சபையில் இருக்க மக்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை தான் இந்த பகுதியில் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிப்போம். நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்றும் சொல்லுகிறபடியால். இது அவரவருடைய பார்வையிலே தங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை பார்க்காம உலக பிரகாரமான கண்ணோட்டத்தோடு அவர்கள் தங்களை எடை போட்டு பார்க்கிறார்கள். நான் நீ ஐஸ்வர்யவானாகும் படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும்
உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டுமென்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். தட் இஸ் a warning of our Lord. ஆண்டவர் கொடுக்குற எச்சரிப்பு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்பரசத்துக்கு போகும்போதெல்லாம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயந்தீர்க்கப்பட மாட்டோம். நாம் நியாயந்தீர்க்கப்படும் போது உலகத்தோடு கூட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லி அவர் ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆனால் இன்றைக்கு சிச்சை என்பதே இன்றைக்கு ஏற்றுக்கொள்கிறதில்ல. சிச்சைக்கும் சிக்னஸுக்கும் இன்றைக்கு வித்தியாசம் தெரியல மக்களுக்கு. இயற்கையாக வர்றதுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் வருகிறதும் பலவீனம் வியாதியெல்லாம் வருகிறதும் யோசிக்கிறதே இல்லை. எல்லாமே சிக்னஸ் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னாக்கா எந்த செய்வினையாக இருந்தாலும் சரி அல்லது சிச்சையாக இருந்தாலும் சரி எந்த மருந்துக்கும் அது கட்டுப்படாது. ஏன்னா அது சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம். ஆனால் இதை உணராமல் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் அந்த ஊழியத்தை போனால் விடுதலை கிடைக்கும், இந்த ஊழியத்தை விடுதலை கிடைக்கும், இந்த ஜபம் ஊழியை செஞ்சால் இந்த கற்பனை கடைபிடிச்சா விடுதலை, குமாரன் விடுதலை ஆக்கினா மெய்யான விடுதலை கிடைக்கும். அதனால தான் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில் இன்னும் இரத்த சித்தப்படத்தக்கதாக இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே என்று சொல்லிட்டு 12:5 வாசிப்போம். ஹீப்ரூ சாப்டர் 12:5 onwards. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரனுண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டுமல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். எனவே அது அறிவி கட்டாதது புத்தி கெட்டாத சமாதானம். எனவே ஆண்டவர் கொடுக்குற வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படித்து நான் போவோமானால் நிச்சயமாக அது கிடைக்கும். ஆனால் இவங்க தங்களுடைய ஆவிக்கிற நிலைமையை எதன் அடிப்படையில் எந்த அளவுகோலை வைத்து இவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அந்தந்த ஸ்தாபனத்தில் ஒரு கொள்கை வச்சுருப்பாங்க. அந்த கொள்கையின்படி அவர் நடந்து விட்டால் அது ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலை என்று சொல்லி அதை போதிக்கிறார்கள். அந்த மக்கள் அதை நம்புகிறார்கள். எனவே நம்ம தான் சபையினுடைய கொள்கையை நாம் கடைபிடிக்கிறோம்ல, அப்புறம் எப்படி தப்பாக இருக்கும் அப்படி தான் பார்க்கிறார்கள் ஒழிய ஆண்டவருடைய கண்ணோட்டத்தோடு கூட பார்க்கறதில்லை. தேவனுக்கு ஏற்றவில்லை சிந்திக்கிறதில்ல, மனிதனுக்கு ஏற்றவில்லை தான் சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானமாகும். நமக்கு வேண்டிய அளவுகள் கர்த்தருடைய வேத வசனம் தான். கர்த்தருடைய ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் என்று சொல்லி 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். எனவே இந்த விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 2-3 வசனங்கள் பவுல் சொல்கிறார், நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொள்வீர்களானால் அதனாலே ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதா. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு வந்த நாட்களிலே மனிதனுடைய கற்பனைகளே உபதேசங்களாக போதித்தாங்க. வீணான ஆராதனை செய்து கொண்டு வந்தார்கள். அது வீணான ஆராதனையாக அது அவர்கள் எண்ணவே இல்லை. அது கர்த்தருக்கு விருப்பமான ஆராதனையாக இருக்கும் என்று இவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். ஏன்னா இவருடைய உற்சாகம், இவருடைய வேகம், இவருடைய உலக பிரகாரமான வளர்ச்சி, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இவைகளை நம்பிக்கொண்டு என்ன பண்ணுறாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலைமையை அவர்கள் அறியாமலே போய்விடுகிறார்கள். அதனால தான் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று நீ சொல்லுகிறபடினாலே, இது இவர்களுடைய கண்ணோட்டம். தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்கிறார்கள். வேத வசனத்தின் அடிப்படையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் சிந்தித்து பார்க்கிறதில்லை. லேக் ஆஃப் டிசன்மெண்ட், அவருடைய வாழ்க்கையிலே அந்த தியானித்து அவர்களை பகுத்தறியக்கூடிய அறிவு அவருடைய வாழ்க்கையில். அதனால் என்ன போடுது, அவர்கள் வாழ்க்கையை கரைப்பட்ட வாழ்க்கையாக போயிடுது. எனவே இப்போ என்ன பண்ணணும், வாணி என்ன சொல், டிசைட் யுவர் செல்ஃப், டிசைட் யுவர் டெஸ்டினி. உடைய எதிர்காலத்தை நீ தீர்மானித்துக்கொள். இப்படியே போனீங்கன்னா மாம்ச சிந்தை எங்கே தான் கொண்டு போகும், மரணத்தில் கொண்டு போகும். ஆவிக்குரிய சிந்தையோ ஜீவனும் சமாதானத்தில் கொடுக்கும். எனவே நீ டிசைட் பண்ணு, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு சொல்லிட்டாரு ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லையா. அப்போ ஆண்டவர் சொன்னால் செய்வாருங்கிற நம்பிக்கை இருந்தால் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் போட்டு விடு. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்களுக்கு கவலையெல்லாம் அவர் மேலே போட்டு விடுங்கள், வைத்து விடுங்கள்ன்றாரு. இதை விசுவாசிக்கிறவங்க தான் அதை செய்வாங்க.
உண்மையான பக்தர்கள் எல்லாம் அதை செய்து கொண்டிருந்தார்கள். பிதாக்களை சாட்சியாக வாழ்ந்த மக்கள் எல்லாம் அப்படி தான் செய்தாங்க. ஆகினால் தான் இன்றைக்கு அவர்கள் சாட்சியாக இருக்கிறார்கள். அப்படி இல்லாமல் போனால் அழிந்து தான் போவார்கள். இப்போ நோவா காலத்தில் நீதியை நோவா பிரசங்கித்தான். நீதியை பிரசங்கித்தாலும் அந்த வசனத்துக்கு பிரசங்கித்த அந்த வார்த்தைகளை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, கீழ்ப்படியவில்லை. எனவே தேவனுடைய கோபத்தினாலே அவர்கள் அந்த ஜலப்பிரளயத்தை அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அதே விதமாக தான் அந்த கடைசி நாட்களிலே அவர்கள் கீழ்ப்படியாமையினால் அழிந்து போவார்கள். இது சபையில் முதலாவது நடக்கிற காரியம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதை வாசிக்கும் முதல் அதிகாரத்தை நான் பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர் பார்க்கல. ஏன்னா யோவான் 50 நாள் உயிரோடு இருக்கும்போது 40 நாள் அவரோட உயிர்த்தெழுந்தவராக தான் காண்பித்தார். அந்த உயிர்த்த இயேசுவை அவரோடு கூட தான் ஜீவித்தார். 40 நாள் உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாள் அவரோடு கூட தான் இருந்தார்கள். அவர் பார்த்தார்கள். அவர் சொல்லுறது கேட்டகளே அநேக உயிரோடு இருக்கலாக அநேக திருஸ்தாந்தங்களெல்லாம் அவருக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் அவங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, உயிர்த்தெழுந்த இயேசு. இப்போ உயிர்த்தெழுந்த இயேசு இல்லை, நியாயாதிபதி அறிமுகப்படுத்தப்படுகிறார். வெளிப்படுத்தல 1ஆம் அதிகாரத்தில் நியாயாதிபதியில் அறிமுகப்படுத்த. அந்த நியாயாதிபதி எங்கே இருக்கிறாரா? சபைகளுக்குள்ள 7 குத்துவலைகள் மத்தியிலிருந்து அந்த நியாயாதிபதி உலாவி கொண்டு இருக்கிறார். அப்போ நியாயாதிபதி இந்த சபைகளை உலாவி கொண்டிருக்கிற அந்த நியாயாதிபதி ஒவ்வொருடைய இருதயத்தின் நினைவுகளையும் சிந்தனை யோசனைகளும் அறிந்திருக்கிறபடினாலே அவர்களை எச்சரிக்கிறார். அப்போ எச்சரிக்கும் பொழுது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்கிறபடியே அவள் வேத வசனத்தை வாசிக்கும் போதும் சரி, பிரசங்கம் கேட்கும்போதும் சரி, அல்லது உலகத்தில் நடக்கின்ற மற்ற சமூகங்கள் மூலமாகவோ அவள் உள்ளங்களிலே ஆண்டவர் பேசும்போது இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். ஆனால் இவங்க என்ன பண்ணுறதில்ல, அதுக்கெல்லாம் செவி கொடுக்கறதே இல்லை. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், நான் அவைகள் அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகின்றன என்று சொல்கிறார். இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த 2-3 அதிகாரத்தில் வெளிப்படத்தில் சபைக்குள்ளே உலாவி கொண்டு அவளுக்கெல்லாம் எச்சரிப்பை கொடுக்கிறார். எனவே ஜெயங்கொள்ளுகிறோன் எவனோ. அப்போ ஜெயங்கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும் என்பதை ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்கிறார். இதுதான் பழைய ஏற்பாடாக இருந்தாலும் புதிய ஏற்பாடாக இருந்தாலும் அந்த எச்சரிக்கை. நோவாவும் நீதியை பிரசங்கித்தார், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் தீர்க்கதரிசிகளை கொண்டு பிரசங்கித்தார், இயேசு பிரசங்கித்தார், எச்சரித்தார். இந்த கடைசி நாட்களை ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுன்ற பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசன் உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு வழுவி போவார்கள். 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். விசுவாச துரோகம் என்றால் என்ன? தேவன் எழுதி கொடுத்த நியமனத்தை விட்டு லேசாக வலதுபுறமோ இடதுபுறமோ மாறுபாடான 2 வழிகளிலே நடக்கிறோம், அவைகளிலே ஒன்றிலே விழுவான். எந்த பக்கம் போனாலும் கடைசியில் அது வீழ்ச்சி அழிவில் தான் போவோம். எனவே தட் இஸ் அ வார்னிங் ஆஃப் காட். அசைவில்லாத ராஜ்யத்தை பெருளாகி நாம் பயத்தோடு பக்தியோடு கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படிக்கு கிருபையை பற்றி கொள்ள கடவர்கள். எபிரேயர் 12:28 வாசிக்க 29 நம்முடைய தேவன் பச்சைக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஸோ வார்னிங் ஆஃப் அவர் லார்ட். ஸோ டிசைன் யுவர் செல்ஃப், உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கள். 2வது டிசைட் யுவர் டெஸ்டினி. ஒன்று எதிர்காலத்தை நீ தீர்மானித்துக்கொள். எந்த வழியில் போகணும், எது ஆண்டவர் காண்பிக்கிற வழி, எது சத்தியம். அப்போஸ்தலர் 17:11 வாசிக்கும்போது அந்த பட்டணத்தார் மனோவும் அஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களோடு ஒப்பிட்டு பார்த்தாங்க. அப்போஸ்தலர் போதிக்கிறதுனால ஏற்றுக்கொண்டல, வேத வசனத்தோடு ஒப்பிட்டு இருக்கிறதுனால ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கி நிறைய சபைகளிலே நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அந்த வசனத்தை என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு அடுத்த வார்த்தை என்னன்னே தெரியறதில்ல. எண்ணத்தில் வருக ஒருவனை புறம்பே தழுகிறதில்லை. ஒரு பாதி தான், முன் பாதி தெரிய மாட்டேங்குது. நானும் உன்னை விட்டு விலகுவதும் கைவிடுவதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு முன்பகுதி என்ன இருக்குது சொல்லுகிறதில்ல. யாருக்கு சொல்கிறவங்களும் தெரியறதில்ல, கேட்குறவங்களும் அதை பார்க்குறதில்ல. என்னமோ சொல்கிறாங்கன்னு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கேட்டு ஆறுதலான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு போகிறதுல தான் இருக்கிறார்கள் ஒழிய ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணலை, கர்த்தருக்கு பயப்படவும் இல்லை, கர்த்தரை விசுவாசிக்கிறதில்லை, வேதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கிறதும் இல்லை. ஆகையினால தான் ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறதே நான் பார்க்கிறோம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். எனவே முதலாவது விக்கெட் பேஸ் ஆஃப் காட்ஸ், 2வது வார்னிங் ஆஃப் அவர் லா, 3வது காரியம் வே ஆஃப் எஸ்கேப் ஆஃப் காட்ஸ் பீப்புள். தேவ ஜனங்கள் தப்பித்து போவதற்கான ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை. 2 காரியங்களை வாசிக்கிறோம், ரிப்பன் அண்ட் ரெக்கன்சைல். மனம் திரும்பி ஆண்டவர் செவி கொடுங்கள், ஒப்புரவாகுங்கள் என்று சொல்கிறார். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு
பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். எனவே இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சண்ய நாள். எனவே நமக்கு கிடைக்கிற நாட்டில் எப்போ ஆண்டவர் உணர்த்துகிறாரோ அப்பொழுதே நம்ம என்ன பண்ணணும்? மனம் திரும்ப வேண்டியது அவசியம். நீதிமொழி 28:13 வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான். அறிக்கை செய்கிறதோடு இருந்து பிரயோஜனம் இல்லை, அதை விட்டுவிட வேண்டியது அவசியம். ஏன்னா கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற என்ன பண்ணுகிறான்? புதிதான ஜீவனுள்ளாக நடந்து கொள்ளும்படிக்கு நாம் அவருடைய மரணத்தின் சாயில் இணைக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக அவருடைய உயிர்த்தின் சாயிலே இணைக்கப்பட்டிருப்போம். மரித்தவன் பாவத்திற்கு நீங்களாக்கி விடுதலாக்கப்பட்டு இருக்கிறானே. அப்போ பாவத்துக்கும் உலகத்துக்கும் பிசாசுக்கு மரித்தவன் அதிலிருந்து நீங்களாக்கி விடுதலாக்கப்பட்டு இருக்கிறான். மறுபடியும் அவைகளிலே சீக்கிரம் ஜெயிக்கப்பட்டால் அவருடைய முந்தின நிலைமை விட பிந்தின நிலைமை மிகவும் கேட்டுள்ளதாக இருக்கும். அது விசேஷமாக விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் மனம் திரும்பாமல் போகும்போது, ஆண்டோட ஒப்புரவாக போகும்போது, கிருபையை போக்கெடுத்துக்கொள்ளும் பொழுது அப்படி பிற்கால வாழ்க்கை முந்தின நாட்களில் இருந்ததை விட கொடூரமாக இருக்கும். 2 பேர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனத்தை வாசிக்கலாம். 2 Peter chapter 2 verse 19 onwards. தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறானே. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாக இருக்கும். இந்த கள்ள உபதேசம் கள்ளப்போதகர் என்ன பண்ணுறாங்க? தாங்களே கேட்டு அடிமையாக இருக்கிறாங்க. இவங்களே பண ஆசைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு தெரியல. விசுவாசிகளுக்கு என்ன பண்ணுறாங்க? ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்களே என்ன பண்ணுறாங்க? பண ஆசையை அவர் உள்ளத்தில் விதைத்து அவள் பணத்துக்கு அடிமையாக்குற நிலைமை தான் இருக்கிறது. அப்படி போனால் இந்த கடை நாட்களில் என்ன ஆகும்னாக்கா அவள் முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கேடுள்ளதாக இருக்கும். அதான் வேதத்தில் எச்சரிப்பாக சொல்கிற காரியம். ஸோ ரிப்பன், மனம் திரும்பு. அது ஆண்டவருக்கு ஏற்படையதா இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக நடந்து கொண்டு உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரேன்னு வேதத்தில் வாசிக்கிறான் எபிரேயர் 13ஆம் அதிகாரத்தில். அது மாத்திரமில்லை, நம்முடைய வாழ்க்கையில் 196ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குது. பிறரை ரிச்சித்து விசுவாசித்து விலகி போவார்னு எச்சரிப்பாக சொல்கிறார். போதும் என்கிற மனதில் கூடிய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள்ன்றார், ஆசைப்படாதன்றார். இன்றைக்கி ஆசைப்படுறதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லி இன்றைக்கி தவறான உபதேசம். ஏன்னா இந்த ஊழியர்கள் தாங்கள் ஆசைப்படுகிறதெல்லாம் மற்ற ஜனங்கள்கிட்ட சொல்கிறாங்க. ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? இதை கொடுத்தா நமக்கு வரும்னு சொல்லி அவங்களே என்ன பண்ணுறாங்க? காசை கொடுக்குறாங்க. இவருக்கு காசு அதிகமாக வர ஜனங்கள் அதிகமாக வர நம்ம செய்கிறதெல்லாம் சரியான வழி. இவர் நம்பி மோசம் போகிறார். இவர் நம்பி மோசம் போகிறது மாத்திரம்தான் அதை கலந்து கொடுக்குற மக்களும் மோசம் போகிறார்கள். தாங்களே கேட்டு கடுமையாக இருந்தும் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ ரிப்பன் அந்த ஊழியர்களாக இருந்தாலும் எல்லா மக்களும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா 7 சபைகளில் முதல்ல யார் சொல்கிறேன்னா சபையினுடைய தலைவனுக்கு தான் சொல்கிறார். எபேசு சபையின் தூதனுக்கு சொல்லுகிறதாவது. அந்த சைடில் பார்த்தோம் நீ என்று சொல்லி சிங்குலரில் வரும், ஒருமையில் வரும். அந்த முதல்ல அந்த மனிதனுக்கு சொல்லிவிட்டு அந்த தலைவனுக்கு சொல்லிவிட்டு அடுத்தது அந்த சபையினுடைய இறுதி பகுதியில் பார்க்கும்போது ஒவ்வொரு சபையிலும் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். ஏன்னா நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும். 1 பேதுரு 4:17-18 வாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய வீட்டிலே துவங்கும் பொழுது தேவனுடைய வீட்டில் யார் இடத்துல துவக்குவார்? மூப்பர்கள் இடத்துல, தலைவர்களிடத்துல தான் துவக்குவார். அது பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, அதுதான் தேவனுடைய நீதி. அப்போ முதலாவது தலைவர்கள் தங்களை தீர்ப்படுத்தி கொண்டாதான் ஜனங்கள் சீர்பட்டு வாழ முடியும். அவர்களே திருந்தாமல் இருந்தால் அந்த பரிசை செய்கிற போல அவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொல்லுகிறார். அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடர் என்று சொல்லுகிறார். அவர்களே கேட்டு அடிமையாக இருந்து அவர் சுயாதீனத்தை அவர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார்கள். இந்த நிலைமை இந்த கடைசி நாட்கள் நடக்கும் என்று எச்சரிப்பாக சொல்லிவிட்டார். ஆகினாலே நாம் போகிற வழி எது ஆண்டவருக்கு பிரியமானது தானா என்பதை சிந்தித்து பார்க்கணும். வரங்கள் செயல்படுகிறதுனாலே ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் வரங்கள் மேலே வரங்கள் பிரியப்படுகிறார்கள், வரங்கள் அபியாசப்படுத்துகிறார்கள். வரங்கள் செயலாற்றுகிறதுனால கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோம் என்று எண்ணி மோசம் போகிறார்கள். வரம் அவர் கொடுத்தது, ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கனியை எதிர்பார்க்கிறார். கனி இருக்கா இல்லையா? ஆண்டவருக்கு ஏற்பட இல்லை, கனி இருக்கா? மனம் திரும்புவது கேட்ட கனிகளை கொடுங்கன்றார். அது 10 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி மனம் திரும்பி பிரயோஜனம் இல்லை. இப்போ வரும்போது ஆண்டவருடைய மனம் திரும்புவது கேட்ட கனி இருக்கணும். உதாரணமாக 1 தெசலோனிக்கேயர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9-10 வசனம் இப்படி வாசிக்கிறோம். 1 Thessalonians chapter 1 verse 9 and 10.
ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் இனி வரும் கோபாக்கினேன் என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. அதனால் அவங்க மனம் திரும்பினது மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார்கள், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறார்கள், ஆண்டவர் வருகை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எனவே அந்த பெரியாப்பட்டணத்தால் இதை விட ரொம்ப சாட்சியாக இருந்தார்கள். ஏன்னா இன்னும் வேதவசனத்தோடு ஒப்பிட்டு தங்கள் வாழ்க்கை அமைத்து கொண்டபடியினாலே. ஆகினாலே ஒரே வழி, தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னாக்கா, ஆண்டவருடைய சத்தத்தை செவி கொடுத்து கீழ்ப்படிந்து தவறுகளை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டியது அவசியம். அந்த ஒப்புரவானாதான் கர்த்தருடைய கிருபை இரக்கம் கிடைக்கும். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிக்கிறோம், 14, 15, 16 வசனம். Hebrew chapter 4 verses 14, 15, 16. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கிருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். எனவே நமக்கும் தேவனுக்கும் மத்தியஸ்தர் ஒரே ஒருவர் தான், ஆண்டவராய் இயேசு. அவர் மூலமாக தான் நாம் ஆண்டவரோடு ஒப்புரவாக முடியும். நம்முடைய வாழ்க்கையில் வேறு எந்த ஊழியர் சொல்லுகிற காரியமோ அல்லது எந்த உபதேசமோ நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் நமக்கு பெற்றுத்தராது. விரும்புகிற நாளும் அல்ல, ஓடுகிற நாளும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். அப்போ யார் மேல் இரக்கமாக இருப்பார், யார் மேல் கிருபையாக இருப்பாரோ அவர் மேல் தான் கிருபையாக இருப்பார். ஆகினாலே நன்றாக சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து தவறுகளை சுட்டி காண்பிக்கும் பொழுது அவைகளை ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்திலே ஒப்புரவாகின்ற அவசியம். 1 யோவான் 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நாம் நம்முடைய பாவங்கள் இல்லை என்றால் அவரை நாம் பொய்யராக்கிறோம், சத்தியம் நமக்குள் இருக்காதுன்னு இருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டார். ஒத்துக்கொள்ளணும், ஆண்டவரோடு ஒப்புரவாகணும். அது தொடர்ந்து ஆண்டோடைய கிருபையை பற்றி கொண்டு நாம் போவோமானால் நிச்சயமாய் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். ஆண்டோடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆம் என்றும் இருக்குது. தட் இஸ் அ மெசேஜ் ஆஃப் ஹோப். அதான் தேவன் நமக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு செய்தியை அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு மாத்திரமல்ல, அவன் நிச்சயமாய் அவன் வாழ்வான் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். மனம் திரும்பி துன்மார்க்க வழியை விட்டு மனம் திரும்பி செவி கொடுத்தால் அவன் வாழவே வாழ்வான், சாக மாட்டான்றார். ஆனால் துன்மார்க்கன் தன் வீட்டு திரும்பாமல் போவானானால் அவன் சாகவே சாவான். சாகனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே அவர் கொடுக்கிற அந்த நம்பிக்கையின் செய்தியை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வோம். ஆண்டோடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாவோம். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். இந்த நாளில் நான் தியானித்த வேத பகுதிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையை அணிதினமும் நான் சீர்தூக்கி பார்த்து ஆண்டோருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழவும், தவறு இருந்தால் அவளை திருத்தி கொண்டு ஆண்டோடு ஒப்புரவாகி அவருக்கு பிரியமாக நடக்கவும் உதவி செய்யுங்க. உம்மை விட்டு விலகாத இதயத்தை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமான நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.